ஓகே, நீங்கள் இங்கே வாங்க. சரி வாங்க. அங்கே பார்த்து உட்காரு 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 உட்காரு. சரி, இப்போ இவங்க பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துட்டீங்க. சரி, இன்னைக்கு ஒரு சின்ன ஆசனம் தான். நம்ம உட்கார்ந்த நிலையிலே பண்ண ஒரு எளிமையான ஆசனம் தான் பண்ண போகிறாங்க. சரி, காலை பிடிச்சி கை வலதுக்குள்ள கூட டச் பண்ணா டச் பண்ணி 20 கவுண்டி டச். எல்லா பிள்ளைகளும் பண்ணுவாங்க, பட் இவங்க கொஞ்சம் எக்ஸலண்டாக பண்ணுவாங்க. ஏன்னா கீழே உட்காந்து நீங்கள் கீழே காலை பிடிச்சி கீழே டச் பண்ணாலே உங்களுக்கு வயிற்று சம்மந்தமான நோய்களை எளிமையாக குணப்படுத்திக்கலாம். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. கிளாப் பண்ணிக்கோங்க. எளிமையான ஆசனம். நெக்ஸ்ட் பண்ணுறது கபாலாசனம். ஏதோ பண்ணணும். ஸ்டாண்டப். அப்படி இந்த லைனில் வந்துடலாம். இது வந்துடலாம். ஸ்டாண்டப் ஸ்டாண்டப். சீக்கிரமா இது பண்ணி தம்பி வந்துடலாம். அவங்களோட ஒரு சின்ன திறமையை இதில் ஒரு என்கரேஜ் பண்ணதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான். உட்காந்துங்க தம்பி, அப்படியே நீங்கள் இதில் உட்காந்து. கால் வருது. சரி, அங்கே பார்த்து பண்ணுங்க. அங்கே பார்த்து கபோடாசனம் வேண்டாம்னு சொன்னாங்க. கட் பண்ண தம்பி. கபோடாசனம்னா அடுத்த லைன்லேயே போதும். இந்த லைன்லேயே போதும். சரி, அப்படியே படுத்துக்கலாம். எல்லாரும் கவனிங்க. சின்ன ஒரு முன்விளைவு பின்விளைவு நமக்கு உடல்ல வந்து ஒரு அசைவுத்தன்மையோட கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகல ஏகப்பட்ட நோயெல்லாம் நம்ம சரிப்படுத்திக்கலாம். நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம். தம்பி பண்ணுங்க. சரி, ஸ்டார்ட். அப் டச். அப்படி இருப்பாங்க பார்ப்போம். 1 தம்பி டச் பண்ணுங்க. கை வச்சு. வெரி குட் வெரி குட். எல்லா பிள்ளைகளும் தம்பி பண்ண முடியல. நல்லா உட்காந்து ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. அடுத்த பண்ணலாம் என்ன கொஞ்சம். ஸ்டார்ட். டச் டச் பண்ணுங்க. 1 2 3 வெரி குட் வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2. எல்லாரும் நினைச்சுக்கலாம். பேக்கு டச் பண்ணாலே அவங்களுக்கு பெரிய இளமையாக இருக்காங்கன்னா அவங்க ஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். கூட சரி, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பாத பத்மாசனம். பத்மாசனம் போட்டு கால் லாக் பண்ண பிள்ளைங்க மட்டும் உட்காருங்க, மற்றவங்க அங்கே போய் பார்த்துங்க. இப்படி வச்சுக்கணும். பத்மாசனம் போட்டுங்க. பிள்ளை பண்ண முடியல, அது உட்காரு ஒன்று இருக்கு படிக்கணும். சரி, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். பரவாயில்ல, இருக்க பிள்ளைங்க எல்லாம் சூப்பராக இருக்காங்க. கிளாப் பண்ணிக்கலாம். மற்ற பிள்ளைங்களும் பண்ணுவாங்க. கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அவங்க பிளேஸ் வேணும். இதுக்காக ஒரு ஸ்டேஜ் அப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. கொஞ்சம் சரி போட்டு உட்கார். கல்யாணம் வீட்டில் வச்சிருந்தோம். நீங்கள் சமையல் பண்ணும்போது அடுக்கில் வர நம்ம மொபைலை கொடுக்குறோம். அதை அடிச்சுட்டு இருக்கட்டும். என்ன நம்ம உயிர் போகிற வேலை பார்த்துக்கலாம். அப்போ நம்ம பொறுமையாக அந்த 2 வேலை நம்ம ப்ராசஸ் நம்ம மைண்டில் கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல் வராது. பீஸ்ஃபுல் வருமா கான்சன்ட்ரேஷன் யூ ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே பூனை அடிக்குது, நீங்கள் ஆடுனீங்க. நீங்கள் ஆடை பூனையும் பார்க்கணுன்னா ஒன்றும் பார்க்க முடியாது. குழப்பம் தான் உண்டாகும், ப்ரெஷர் தான் உண்டாகும். நான் ஆடை மட்டும் பார்ப்பேன். நல்லா கழுவு, நல்லா வீட்டு பார்ப்பேன், எனர்ஜி. நான் பூனையை மட்டும் பார்ப்பேன், கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். இது நம்ம 2ஐயும் பார்த்தீங்கன்னா அங்கே கழுவிப்போம், இங்கே கழுவு. குழப்பம் தான் உண்டாகும், ப்ரெஷர் உண்டாயிடும். நம்ம தயவு செய்து ஒர்க் பண்ணும்போது ஒன்று மட்டும் பண்ணும். எனர்ஜியாக வரலாம், ஆனந்தமாக வரலாம். நாகர்கோவில் போனால் நாகர்கோவில் மட்டும் போங்க. மாட்டாங்க போனால் நாகர்கோவில் போனோம்னா அங்கே பண்ண போலாமா இங்கே பார்க்கணும். மனசு பண்ணாங்க இந்த மாதிரி மனசை கொண்டு வந்தீங்கன்னா சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்த பயிற்சி. இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் பண்ண பிள்ளைங்க நேற்று ஒரு 5 ஆசனம் பண்ண சொன்னீங்களா? ட்விஸ்ட் முருகத சுபாஷ்ஜி அக்கா 5 தான் சுபாஷ் முருகதாஸ் சார். நமஸ்காரம். நிறைய பிள்ளைங்க பண்ணுவாங்க, பட் நம்ம டைம் அதிகமாக இருக்கலாம். இந்த பிள்ளைங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஷேடிங் ஆசனம்.
சூப்பர் சூப்பர் வெரி குட். இப்போ இந்த 3 பிள்ளையும் பாருங்க. நீங்கள் எடுத்தாலும் போட்டு வேஸ்ட்டாக பெரிய விஷயம். உங்களுக்கு போட்டியில் செய்கின்ற அவசரம். வெரி குட். நெக்ஸ்ட். Next. நமஸ்காரம் செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறார்கள். நான் பண்ணுறேன். முதல்